ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்பர் 1. நம்ம வந்து ரெகுலராக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை அடையும் அதுக்கு 1 மினிட்ல ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிள். 5 நிமிஷத்தில் இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் 1 கப் ஃபுல்லாக முட்டைக்கோஸ், அதாவது நல்லா பொடி பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், ஒரு பெரிய சைஸ் கேரட் துருவி வச்சது, அதுக்கப்புறமா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து முருங்கைக்கீரை. இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 ஃபுல்லாக கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்கீரை ஆட் பண்ண இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாது, அடை மாவு மாதிரி இதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை அடை இருக்கு இல்லையா, அந்த மாவு, அதை வந்து தட்டிக்கலாம். இதை வந்து நம்ம கரண்டியால் ஊற்ற போகிறது கிடையாது. இந்த மாதிரி கையால் தான் வந்து தட்டி விடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு தண்ணி தொட்டு தொட்டு தட்டினீங்க அப்படின்னா அடை வந்து நல்லா வரும். இதை வந்து காலையில் நீங்கள் மாவு அரைக்கணும், புளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டக்குன்னு உடனே முடிவு பண்ணி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஆயில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு மொறுமொறுன்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வெஜிடபிள் கோதுமை அடை ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ அதோட சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை 4 கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். இது அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது இதில் நல்லெண்ணெயோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே, அதை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நாக்கில் எச்சு ஊறுற அளவுக்கு சொட்ட சொட்ட சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து 2 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த சைட் டிஷ்ஷும் ப்ளஸ் நம்மளோட வெஜிடபிள் கோதுமை அடையும் ரொம்ப சூப்பராக மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 கோதுமை அடை சாப்பிட்டீங்க அப்படின்னா பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்மளோட உணவுகள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து விலாக்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத, எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.